வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பெருவிடை கிராஸ் நாட்டுக்கோழி குஞ்சு வளர்ப்பில் 38வது நாள். 38வது நாள் நம்ம பெருவிடை கிராஸ் கோழி ஒரே ஒரு குஞ்சு தான் வச்சுருக்கு. இப்போ இது ஈவினிங் டைமு, அதனால் பார்த்திங்கன்னா அரிசி போட்டுறத எடுத்துகிட்ருக்கு. கோழி தனியாக குஞ்சு தனியாக மேயுது. ஆனால் குஞ்சு துரத்த மாட்டுது. ஓரளவுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது. ஆனால் அடையும் போது இது மேலே போய் அடைஞ்சது குஞ்சு பார்த்திங்கன்னா கருப்பு கோழியோட போய் அடையுது. அது வெள்ளனையே நம்ம திறந்து விடுறதாங்கட்டி குஞ்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா கருப்பு கோழி போட்டோம். இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கு தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கருப்பு கோழியோட சிறகுக்குள்ளே பின்னாடி கூடி போய் அடைஞ்சிக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி தவிடு பிணைஞ்சி வச்சுருந்தேன். ஆனால் இந்த கோழி சாப்பிடலை. அதுக்கு பதிலாக எப்போயுமே தவிடு சாப்பிட்றது அந்த பெருவிடை மயில் கருப்பு தான் சாப்பிடும். அதுவும் அது குஞ்சு தான் சாப்பிடும். சரி, அதுகளுக்காக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தள்ளி விட்டேன். மிச்ச கோழி, சேவல் இது எல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி கம்பு பார்த்திங்கன்னா தூவி விட்டுருக்கேன் கரையில். அது தெரிய மாட்டேங்குது. அதனால் அதை பிறக்கிட்டு இருக்கு. இந்த குஞ்சுகள் பாருங்கள், தவிடு வச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும். இந்த கோழிக்கு 6 குஞ்சுகள் இருக்குது. 10 பொரிச்சிச்சு, அதில் 6 இருக்குது. அது 8 பொரிச்சிச்சு, அதில் 1 தான் இருக்குது. எனக்கும் இந்த 6 குஞ்சுகள் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதில் 1 நொண்டி வருது இந்த குஞ்சு. ஏதோ பரவாயில்லாமல் பார்த்திங்கன்னா கொண்டு போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி இந்த கோழிகளுக்கு 28வது நாள். இந்த குஞ்சுகளுக்கு 28வது நாள். இதுதான் நம்ம செஞ்சேவல் 2 இருக்குது. அந்த இடத்துல நம்ம காய்கறி வேஸ்ட்டு போட்டு வச்சிருந்தோம். அதனால் கோழிகள் அரிசி இதெல்லாம் தின்னு முடிச்சுட்டு போய் பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கழிவுகளை போய் பிறக்கிட்டு இருக்கு. எப்போயுமே காய்கறி கழிவுகளை இந்த மாதிரி அங்கிட்டு ஓரமாக கொட்டி விட்டுருவோம். அது வர்ற நேரம் பார்த்திங்கன்னா பிறக்கணும். எப்போயும் கழிவுகளை நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல. அப்படியே கோழிகளுக்கு இறையா போட்டு விட்டோம்னா அது மட்டும் சாப்பிடும். இதுதான் நம்ம செஞ்சேவல். இது இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்க சேவல். இது செஞ்சேவலோட பிரதர். இது பார்த்திங்கன்னா மயில் கருப்போட குஞ்சு. இதுவும் சேவல் தான். அது அந்த கருப்பு